வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிங்காண்டீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ உட்பலாம்பாள் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்திருக்கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1261. திருக்கோவிலை கற்கோவிலாக கட்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். அவனது ஆட்சி காலத்தில் மலையான் திருவண்ணாமலை உடையான் என்பவரால் கட்டப்பட்டது. பாண்டியர்கள் ஆட்சி காலத்திற்கு பின்னர் சோழ மன்னரான விஜயகண்ட கோபாலனின் ஆட்சி காலத்தில் இக்கோவில் கணக்குகள் பிச்சண்டவனான வல்லவராயன் என்பவரால் சீர் செய்யப்பட்டது. கிபி 1502 ஆண்டில் விஜயநகர அரசர் சாலுவ வம்சத்தினை சார்ந்த திம்மய தேவரின் பராமரிப்பில் இருந்தது இந்த கோவில். கிபி 1519 கிருஷ்ணதேவராயரின் பிரதானியாக இம்மடி திருமலை நாயக்கரும் தன் பங்கிற்கு இக்கோவிலுக்கு திருப்பணி ஆற்றியுள்ளார். 1527 கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தமிழ் நிகண்டினை தொகுத்தவர் மகாமண்டல புருஷர் மற்றும் இம்மடி திருமலை நாயக்கரின் பிரதானியாக இருந்த சதாசிவ நாயக்கரின் திருப்பணிகள் தொடர்ந்து இக்கோவிலில் நடைபெற்றது. ஆரம்ப காலத்தில் திருக்கோவிலின் பெயர் திருவூர் என அழைக்கப்பட்டு பின்பு திருவூர் என்று மருவிவிட்டது. திருக்கோவில் அமைந்த இடம் சிங்கீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. ஆலயத்திற்குள் அமைந்துள்ள சன்னதிகள் என்னவென்றால் சிங்காண்டீஸ்வரர் சன்னதி, உட்பலாம்பாள் சன்னதி, அத்திமுக விநாயகர் சன்னதி, வள்ளி தெய்வானை சமேத வள்ளல் குமரன் சன்னதி, அருட்பெருஞ்சோதி ஜோதியுடன் வள்ளலார் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி. பரிவார தெய்வங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை. மாடக்கோவிலாக தேவாரம் பாடிய நால்வர், 63 நாயன்மார்களை பெரிய புராணம் மூலம் தொகுத்து வழங்கிய சேக்கிலார், நாகராஜர், சப்த கன்னிகள், சிங்கார பைரவர், சூரியன் மற்றும் சந்திரன் உள்ளனர். ஸ்தல விருட்சம் வில்வம். திருக்கோவிலுக்குள் வெளிப்பிரகாரத்தில் வில்வ மரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரங்கள், பலா மரங்கள், மகுடம்பூ மரம், பவளமல்லி மரம் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு அமைப்பு என்னவென்றால் ராஜகோபுர நுழைவாயிலுக்குள் மேலே அமைந்துள்ள அஷ்டதிக் பாலகர்கள், ராட்சச மீன், ராட்சச பள்ளிகள் அமைப்பு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலை கற்கோவிலாக மாற்றுவதற்கு முன்னர் ரிஷ்டசிங்கீஸ்வரர் எனும் மாமுனிவர் பிரதிஷ்டை செய்து வணங்கிய சிவலிங்கம் இது. இக்கோவிலில் வேண்டிக் கொண்டால் நிறைவேறும் கோரிக்கைகள் என்னவென்றால் பிரதோஷ காலத்தில் கலசம் எடுத்து வேண்டுவோருக்கு திருமண பாக்கியம், மகப்பேறு பாக்கியம் மற்றும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். குருஸ்தலமான இத்திருக்கோவில் குரு பயிற்சி காலங்களில் நடைபெறும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அபிஷேக ஆராதனை அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலனை தரும். இத்திருக்கோவிலின் புகழை புலியூர் சிவராஜ சுவாமிகள் தனது பாடல் வரிகளில் மிக அருமையாக கூறுகின்றார். இத்திருக்கோவிலுக்கு சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். செவ்வாய்ப்பேட்டை ரோடு ஜங்ஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் செவ்வாய்ப்பேட்டை ரோடு, அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.